பிகாஸ் இட் இஸ் a right thing. அது சரியானது, ஆகவே அதை நான் செய்கிறேன், அவ்வளவுதான். அதை யார் ஏற்றுக்கொள்கிறாங்க ஏற்றுக்கொள்ளலன்றது முக்கியம் இல்லை. கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், பிறகு மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். பிறகு இரண்டாவது, கோயிங் டு த செகண்ட் மைல், மற்றவர்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக அவர்களுக்கு கொடுப்பது. ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த வேலையில சம்பளம் கொடுக்குறாங்க, இவ்வளவு செஞ்சா போதும் அப்படின்னு முதலாளியே நினைச்சிருப்பாரு. ஆனா நீங்க கூட ஒரு 15 நிமிஷம் இருந்து, பொதுவா நம்ம ஆளுங்க எல்லாம் லேட்டா போய் சீக்கிரம் வர்றவங்கள தான் இருக்கிறாங்க. லேட்டா போய் கர்த்தர் அருமையான வேலை கொடுத்திருக்காரு பிரதர், அருமையான முதலாளி, நான் எப்ப வெளியே போனாலும் கண்டுக்க மாட்டார், அவர் தான் அருமையான முதலாளி. நாங்க சொல்லும் போதே யோசித்துப்பேன், இன்னும் கொஞ்ச நாள் இவனுக்கு வேலை போறதுன்னு தெரியாம பேசினுக்கிறான். இவனுக்கு வேலை போறது மட்டும் இல்ல, அந்த முதலாளி வேற வேலை இல்லாம ஆக போறாரு. பைபிள் அப்படி இருக்கு. வேலைக்காரன பிள்ளை மாதிரி பார்த்தேன், கடைசியில ஏமாத்திட்டு போயிட்டான். ஏன் பிள்ளை மாதிரி பாத்தீங்க, அதான் ஏமாத்திட்டு போயிட்டான். அப்ப உங்க முதலாளி சரியில்லைன்னு தான் சொல்லுவேனே தவிர அவர் நல்லவர் நான் சொல்ல மாட்டேன். அவர் கண்டுக்காம இருக்கிறாருன்றதுனால அது உங்களுக்கு வேணா நல்லதா தெரியலாம். நான் எப்ப வேணா போலாம், எப்ப வேணா வரலாம், சாவியே என் கையில தான். இப்போ எது நம்முடைய சப்ஜெக்ட்னு சொன்னா, அவர்கள் எதிர்பார்ப்பதை விட இவ்வளவு நேரம் தான் செய்யணும், இவ்வளவு நேரம் செஞ்சா போதும், அதுதான் இந்த சம்பளம். ஆனா நான் இவ்வளவு நேரம் செஞ்சாலும் போதும், ஆனா இந்த வேலையை முடிக்கணுமே, இந்த வேலையை முடிக்கணுங்கிறதுனால நான் என்ன பண்றேன், கூட கொஞ்ச நேரம் இருக்கிறேன். இது ரொம்ப ஆபத்தையும் கொண்டு வருது, அதான் பிரச்சனை. நீங்களாம் செய்யக்கூடாதுன்னு இல்ல, செஞ்சா பக்கத்துல உள்ளவெல்லாம் அடிக்க வர்றான், ஆள் வச்சு அடிப்பான். அப்புறமா இப்ப நான் பிரசங்கம் பண்ணும்போது சில சமயம் எதிர்ப்பு வரும், இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு. ஏன், யார் சொல்லுவா இப்படி பண்ணக்கூடாதுன்னு? இப்படி யாருக்கு பண்ண தெரியலையோ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஏன், இப்ப நான் இப்படி பண்றதுனால அவங்களும் இப்படி பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து விடுகிறார்கள். அந்த ஸ்டாண்டர்டை உயர்த்தி வச்சிடறோம். இதான் லிவிங் ஸ்டாண்டர்ட், இதுதான். அப்படின்னா அங்கேயும் வேலை நடக்க வேண்டியிருக்கு, அங்கேயும் தள்ள வேண்டியிருக்கு. மக்களும் எப்படிதான் இருக்கிறாங்கன்னா, ஒரு ஆள் வேலை செஞ்சாதான் மற்றவங்க என்ன பண்றாங்க, வேலை செய்யறாங்க. நாம அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கதான் விசுவாசம் தேவை, அங்கதான் கர்த்தர் துணை தேவை. நீங்க என்ன பண்ணணும்னா, எனக்கு இது சரியாக தோன்றுகிறபடினால் நான் இதை என்ன பண்றேன், செய்கிறேன். ஒத்துக்க மாட்டாங்க, இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்குள்ள எப்படி செய்ய முடியுமோ அதை நீங்க என்ன பண்ணி ஆகணும், செய்யணும். சரி, ஒருவேளை 5 மணிக்கு மேல உங்களால இருந்தா கம்பெனிக்காரங்க ரொம்ப உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னா, அந்த 5 மணிக்குள்ள எவ்வளவு சிறப்பானதை நீங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பானதை நீங்க செய்யலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க சம்பளத்தை விட நீங்க எதையாவது செய்தீர்கள் என்றால் அதற்கான சம்பளம் சீக்கிரத்திலே உங்களுக்கு வரும். நான் ஒரு ஸ்டோரி வாசித்தேன். அமெரிக்காவில் ஒரு 13 வயது பையன் ஒரு கடையில வேலைக்கு சேர்ந்தான். அந்த கடை, அவனுடைய வேலை என்னன்னு சொன்னா, எதிர்கடையில இருந்து கொஞ்சம் பொருட்கள், ஒரு பெரிய கடை எதிர்கடை, அங்கிருந்து கொஞ்சம் தக்காளி மாதிரி பொருட்களை எடுத்துட்டு போய் எதிர்த்தா மாதிரி வச்சு விற்கணும். அந்த கடைக்காரருக்கு வித்து கொடுக்கணும். எதிர்த்தா மாதிரி ஒருத்தர் சின்ன கடை வச்சிருக்கிறார், அந்த கடைக்காரருக்கு வித்து கொடுக்கணும். வித்து கொடுத்த பிறகு மறுபடியும் போய் இங்க எடுத்துட்டு வரணும். இதுதான் அவனுடைய வேலையா இருந்தது. அப்ப இந்த பையன் எப்ப வந்தாலும் ஓடி வருவான், அதுல இருந்து அள்ளிட்டு ஓடுவான், அங்க போய் வேகமா விற்பான், வேகமா ஓடி வருவான். இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த கடையில இருந்த இன்னொரு பார்த்து இவர்கிட்ட கேட்டாராம், இந்த பையன் என்ன எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறான், இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறானே அப்படின்னு கேட்டாராம். உடனே இந்த கடைக்காரர் சொன்னாராம், இவர்கிட்ட அந்த பையன் வேலை செய்யல, ஏத்த கடையில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா இந்த கடைக்காரர் சொன்னாராம், சீக்கிரத்துல இந்த பையனுக்கு சம்பள உயர்வு கிடைக்க போகிறது அப்படின்னாராம். உடனே பக்கத்துல இருந்த ஒரு ஆச்சரியமா கேட்டாராம், அது எப்படி உங்களுக்கு தெரியும், அவர் கடையில சம்பளம் கொடுக்க போறாருன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு இந்த கடைக்காரர் சொன்னாராம், எனக்கு எப்படி தெரியும்னா, சீக்கிரத்துல அவர் உயர்த்தி கொடுக்கலாம், நான் உயர்த்தி கொடுக்கலான்னு இருக்கிறேன் அந்த பையனுக்கு, அதனால எனக்கு தெரியும்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், சீக்கிரத்துல அவன், நான் என்ன பண்ண போறேன், அவனை வேலைக்கு எடுத்துக்க போறேன். உங்க கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைக்கல, சம்பளம் அதுக்காக கொடுக்கலனா கூட, if you are over qualified in your present job, the promotion will be there. நீங்கள் இருக்கிற வேலையில ஓவர் குவாலிஃபைட் ஆயிட்டீங்கன்னா பிறகு அந்த வேலையில இருக்க முடியாது. நீங்கள் நிச்சயமா என்ன பண்ணுவீங்க, அடுத்த வேலைக்கு முன்னேற்றப்படுவீர்கள். ஆனா இருக்கிற வேலையில நீங்க செய்யலைன்னா பிறகு வந்து குறை சொல்லக்கூடாது.